குடும்பங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்கள்ல 8655 நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15117 அரசு கோப்புகள்ல கையெழுத்திட்டு இருக்கேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்கள்ல பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறேன். அது இல்லாம அடிக்கல் நட்டினது, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட என்னால சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். ஒரு முதலமைச்சரே உலக நாடுகளின் சபை இருக்கு பாருங்க, ஐநா. அந்த ஐநா சபை ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். என்ன தெரியுமா தீர்மானம்? இன்னுயிர் காக்கும், நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம். இதே களக்காட்டுல ஒருவர் ரோட்ல அடிபட்டு போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தா நம்ம மேல கேஸ் போட்டுருவோம், அல்லது வழக்கு போட்டா நம்ம சாட்சி சொல்ல போண்டியது இருக்கும். அப்ப நம்மளால தூக்கிட்டு போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா அவரை தூக்கிட்டு போய் யார் கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவருக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குது. கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க, அவருக்கு 5000 ஊக்கத்தொகை. இப்படி கொண்டு சேர்க்கிறது மட்டும் இல்ல, இந்த களக்காட்டுல அடிபடுறாரு பாருங்க, அவரு திருநெல்லூர்காரா, திருநெல்வேலிக்காரா, அவரு இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடிக்காரரா, தமிழ்நாட்டுக்காரரா, இதெல்லாம் இல்லை. அமெரிக்காக்காரன் களக்காட்டில் அடிபட்டாலும், ஜப்பான்காரன் களக்காட்டில் அடிபட்டாலும், சைனாக்காரன் களக்காட்டில் அடிபட்டாலும் 48 மணி நேரம் அவர்களுக்கு ஆகக்கூடிய செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கிறது. அதனாலதான் ஐநா சபை சொல்றான், உலகத்தில் இதை போன்ற மனித எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாள்